கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட காசு இருக்கும், நாங்கள் உஷாராயிட்டோம்னா ராஜஸ்தானுக்கு ஓடிடுவோம். பாரிஸ் கார்னரில் இருக்கிற பல கடைகள்லாம் அவங்களுக்கு என்ன சிலைக்கு எதிர்த்து அப்படி இருக்கிற கடைகள் பூராமே எல்லாமே வடக்கத்திக்காரர்களாக இருக்கும். சேப்பாக் போகிற வழி கலை வளர்றாங்க அந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே மாதம் மாதம் சம்பளம் வந்தால் அது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட மட்டும் எப்படி சார் அவ்வளோ பணம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா படி வேலை கிடைக்கும், வேலை கொடுப்போன்னு உங்கள் வாயில் வந்ததே இல்லை. முதலாளி பூராமல் நம்ம அடிமையாக வேலை அவங்ககிட்ட போய் பார்க்குறோம். அவன் வச்சுக்கிற கடையில் எடுபடி வேலை பார்க்குறது நம்ம ஆள். அப்போ அவனை திட்டி என்ன பண்ணுறது? இடஒதுக்கீட்டை வேறு எந்த மாநிலத்திலும் அந்த போராட்டம் நடக்குதா பார்த்தீங்களா? இடஒதுக்கீடுங்கிறது இந்த ஒரு மாநிலத்தை என்னன்னா வேலை தேடுறவனா இருக்கிறான், வேலை கொடுக்குறவனா இல்லை. ஒருத்தன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் சன் அங்கே அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். என்ன பிரயோஜனம்? அதே பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த வங்கிகளில் மக்களுக்கு நல்ல சேவை செய்யுதுன்னாக்கா அங்கே நேராக போவாங்க. அவசரத்துக்கு நான் கேட்கும்போது ஒரு நகையை வச்சுட்டு இந்த காசை கொடுனாக்கா உடனே அவங்க தானே கொடுக்குறான். இதை போய் ஒரு பேங்க்கில் வச்சான்னா இது ஊனாகத்தானா, அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கேன், போன ஜென்மத்தில் வாங்கின நகைக்கெல்லாம் பில்லு கொடுறான்னு நிர்மலா மாதிரி ஆளுங்கிட்ட ஃபைனான்ஸுக்காக மாட்டிச்சுன்னா மார்வாடிஸ் அதிகமாக பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. வட்டிக்கு அவனே காசு கொடுத்துட்றாம்மா, அவனே பேங்கர். அப்புறம் அவன் என்னத்துக்கு பேங்க்கு போகிறான்? தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இந்த சவுகார்பேட்டு, பாரிஸு அந்த மாதிரி இடத்துல மார்வாடிஸ் அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்த ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது மார்வாடிஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க? மார்வாடிஸ்னால் யார் சார் உண்மையில்? மார்வாடி ராஜஸ்தானை சேர்த்தவங்க. பொதுவாக வடக்கத்திக்காரங்களும் நம்ம மார்வாடிக்கிறோம். அங்கே நிறையா பேர் குஜராத்திகள் தான் நிறையா இருக்காங்க. சவுக்காருங்கிறது வடக்கத்திக்காரர்களை குறிக்கிற வார்த்தை தான். அவங்க அந்த அப்போது சென்னைங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேருமா இதுக்கு. எங்கே ஆரம்பித்ததுன்னா ஒரிசாவு கீழே பெர்ஹாம்பூரில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரையிலும் முழு ஆந்திராவும் நம்ம கூட. அந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் கடற்கரையோர கர்நாடகா, அதாவது மங்களூரு, தர்மஸ்தலா, உடுப்பி, சுப்பிரமணிய ஸ்தலா, இந்த மாதிரி கொச்சி, மலபார், இது எல்லாமே கொச்சியெல்லாம் தமிழ்நாட்டோட இது. அது மாதிரி எல்லாம் சேர்ந்த பிரதேசம். அந்த பக்கத்தில் துளு, கன்னடா இல்லை துளு, கொங்கணியும் துளுவும் இருந்தது. இந்த பக்கம் வடக்கு பூராமே தெலுங்கு, தெற்கு பூரா தமிழ், மலையாளம் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அஸ்ஸாம் பூகம்பம் ஒன்று வந்ததுமா அந்த காலத்தில் 48லேயோ 49லேயோ மிகப்பெரிய பூகம்பம். லட்சக்கணக்கில் இறந்தாங்க. அப்படியே அது அப்போ படமெல்லாம் காட்டினாங்க. அப்போ தான் பூகம்பம்னா என்னன்னு தெரிஞ்சு. அப்படியே அது பூமி பொழந்து அதில் உளுந்து செத்து போகிறதுல அப்படியே டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தாங்க. அந்த அஸ்ஸாம் பூகம்பத்தில் வந்தபோது அஸ்ஸாமில் இருந்தும் வங்காளத்தில் இருந்தும் ராஜஸ்தானில் இருந்து பீகாரில் இருந்தும் அப்படியே தெற்கு நோக்கி வந்தாங்க. நிறைய அப்படி இங்கே குடியேறினாங்க. அதில் மிக அதிகமாக குடியேறின பகுதின்னு எடுத்திங்கன்னாக்கா சென்னைக்கு அடுத்த அப்படி தென்னாட்டில் சேலம் மிகப்பெரிய வடக்கத்தி. அதுக்கப்புறமா இந்த ஊர்லாம் அப்புறம் தான் கோயம்புத்தூர். சென்னையும் சேலமும் தான் மிகப்பெரிய வடநாட்டுக்கு. சேலத்தில் எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் பெருசாக அப்படி வந்தவங்க தான் அது. ரெண்டாவது அவங்களுடைய தொழிலே வட்டி கடன் கொடுக்குறது அவங்க செஞ்ச தொழில். இன்றைக்கும் பல பேர் அதை தான் செய்கிறாங்க. வட்டி கடன் கொடுக்குறது இதெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் துணி கடைகள் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஜவுளி வியாபாரம் போகிற அவங்கக்கிட்ட தான் அப்படி வந்தவங்க தான். ஆனால் ரொம்ப நம்ம கூட ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா பிரச்சனையே இல்லாத ஒரு கூட்டம். ஏன்னா நான் குடியிருந்தது ஜார்ஜ் டவுன், சவுகார்பேட்டையில் தான் குடியிருந்தேன். எங்கள் பக்கத்து வீடு ஒரு பக்கம் ஆந்திரா, இன்னொரு பக்கம் நார்த் இந்தியன்ஸ். எல்லாம் ஒன்றா தான் இது பண்ணுவோம். எல்லாம் நல்லா இருக்கும். அவங்க பண்டிகையெல்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க இதெல்லாம் கோலாட்டம் கீழாட்டம் அதெல்லாம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எல்லாம் போகிறோம். அங்கே நல்லாயிருக்கும். அது ஒரு கல்ச்சர் அது. அதே மாதிரி நீங்கள் ராயபுரம் பக்கம் போனீங்கன்னாக்கா அங்கே தெலுங்கர்கள் மிக அதிகம். அங்கே தெலுங்கு கம்ப்ளீட்டாக தண்டையார்பேட்டை, இது காலடிப்பேட்டை, இது எண்ணூர் அந்த பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அந்த பக்கம்லாம் போக 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 உங்களுடைய தெலுங்கு இது நிறையா வரும். அங்கே தெலுங்கு இது கல்ச்சர் நிறையா இருக்கும். இதெல்லாம் நமக்கு பழகி போகணும். அதுதான் சொல்லுவாங்க அது மெட்ராஸ் கல்ச்சர்னு பேர்.
அப்போ அப்போ அந்த காலத்தில் என்னன்னாக்கா இந்த இவங்க எல்லாத்துக்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்ட காலேஜ்னு எடுத்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சியில் பிஏ எம்ஏ படிக்கணுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய கனவு. பிரசிடென்சி காலேஜின்னு பேர் வச்சதுக்கு காரணமே இது கம்பைன்டு ஸ்டேட், மாநில கல்லூரி. அதனால் அந்த 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 கல்ச்சரை அங்கே பிரசிடென்சி காலேஜெல்லாம் அந்த கல்ச்சரோடு இருந்தது. அதனால் இன்றைக்கும் கூட அவங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ சவுகார்பேட்டில் போனீங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் நிறையா இருக்காங்க. எங்கள் ஃபங்க்ஷன்லாம் அவங்க கலந்துக்குவாங்க. நம்மளாம் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கோம். பொதுவாக அவங்களுடைய தொழில் வந்து வியாபாரம் தான். பாரிஸ் கார்னரில் இருக்கிற பல கடைகள்லாம் அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா சாலைக்குள்ளார நுழைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தகராறாகி அண்ணா சாலையில் பார்த்திங்கன்னா அண்ணா சிலைக்கு எதிர்த்து அப்படி இருக்கிற கடைகள் பூராமே எல்லாமே வடக்கத்திக்காரர்களாக இருக்கும். இந்த பக்கம் பேரகன் டாக்கி சேர்ந்த இது சேப்பாக் போகிற வழி அரசாங்க இதெல்லாம் இருக்குது இல்லை, கலைவனராக அந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு திருவல்லிக்கேணி எல்லாம் அங்கே வந்து முஸ்லீம் சமுதாயம் மிக அதிகம். அது மாதிரி ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்டு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பாம்பேயில் பார்த்தீங்கன்னாக்கா தாராவி, மாத்துங்கா, இது அந்த மாதிரி ஒரு சில பிரதேசங்கள்லாம் தமிழம் ஃபுல்லாக தமிழம் தான். கல்கத்தாவில் எல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ கிடையாது. பாம்பே, டெல்லி பார்த்திங்கன்னா கரோல்பாக் ஏரியாவெலாம் நம்ம ஆளுங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அது மாதிரி அது பெரிய பெரிய நகரங்களில் இதெல்லாம் வழக்கமாக இருக்கிற இடம். நம்மளுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்தால் அது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட மட்டும் எப்படி சார் அவ்வளோ பணம் இருக்குது? அதே மாதிரி அவங்க வட்டிக்கு விடுறாங்க. அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் சீக்ரெட் என்ன? அவங்க தொழில் போகிறாங்கம்மா, அவங்க படிப்பில் அவங்க செலவு பண்ணுறதில்லை. நாம் வந்து வேலைக்காரனாக தான் போகிறோம். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இதே வந்து படிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பசங்களுக்கு? நல்லா படி, வேலை கிடைக்குங்கிறீங்க. வேலை கொடுப்போன்னு உங்கள் வாயில் வந்ததே இல்லை. நல்லா படி, வேலை கிடைக்கும். எவங்கிட்ட அடிமையாக வேலை பார்ப்பேன். முதலாளி பூரா அவன் நம்ம அடிமையாக வேலை அவங்ககிட்ட போய் அவன் வச்சுக்கிற கடையில் எடுபடி வேலை பார்க்குறது நம்ம ஆள். அப்போ அவனை திட்டி என்ன பண்ணுறது? அவன் இருக்கிற காசை முதல்ல போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான், ஒரு சின்ன கடை வைப்பான். அப்படியே அவன் வாடிக்கையாளர்லாம் பிடிப்பான், போவான். அந்த வியாபாரம் வர்த்தகம் அவனுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் பிஸ்னஸ் கேபிட்டல் பாம்பேங்கிறான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் டெல்லி, நிர்வாக தலைநகரம் டெல்லி, வர்த்தக தலைநகரம் பாம்பே. வங்காளிகளுக்கு கூட தெரியல. அதனால தான் கல்கத்தா அவ்வளோ இயற்கை துறைமுகம் எல்லாம் இருந்து கூட அவ்வளோ பெருசாக இல்லாமல் போனதுக்கு காரணம் குஜராத்திகள், மராத்திக்காரர்கள் மாதிரி பிஸ்னஸில் நம்ம வங்காளிகள் இல்லை. நம்ம காரணம் என்னென்னா வங்காளதேசத்தை பல சமயம் நாம் தான் ஆண்டிருக்கோம். நம்ம கல்ச்சர் அவங்களுக்கு போயிடுச்சு இப்போ தப்பாக போடுறதுல இருந்து. அதனால் அவங்களும் நம்மளோட சேர்ந்து குடித்தோம். அதில் தொழில் செய்கிறது இப்போ பல தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய மகனை வந்து மேல் படிக்க வைக்கிறதுக்கு +2 முடித்தான். முடித்த உடனே அவரை பிகாம் படிக்க வைக்கிறதுக்கு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் வந்தாங்க. அவங்களுடைய மகன்களும் என் மகனும் கிளாஸ்மேட்டு. எதுக்குடா படிக்க வைக்கிறேன்னா, ஏன்னா ஒரு டிகிரியாவது வேணும். அவன் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான், அவனை எல்லாம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, அவனை ஒரு தொழிலில் போடுறான். நான் இல்லை நான் படிக்க வைக்கணும்னு. அதே சமயத்தில் அவங்க பசங்களெல்லாம் வச்சு சின்ன தொழில் வச்சாங்க. இன்றைக்கி 10 கடை 15 கடை பிரான்ச் வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷத்துலேயே நிறைய எல்லாம் பெருசாக விட்டாங்க. என் பையன் வந்து ஒரு கம்பெனியில் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இப்போ இன்றைக்கி அவனும் கொஞ்சம் அவங்கள பார்த்து கொஞ்சம் தனியாக சுதந்திரமாக வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டாங்கிறது வேறு விஷயம். அது காரணம் என்னென்னா, அந்த வடக்கத்தி நண்பர்களோட பழகினதில் அவனுக்கு அந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்து படிப்பு அவன் பெருசாக கவனிக்கவே இல்லை. அதில் எனக்கு போக போக எனக்கு புத்தி வந்து +2ல் சுமாரான மார்க்கு தான் வாங்கினான். வாங்கின போது அப்பா இப்படி ஆகிப்போச்சேன்னா ரொம்ப சந்தோஷம்டா. நீ பாட்டுக்கு ஃபஸ்ட் மார்க்கு ஸ்மார்ட் வாங்கிட்டு வந்துருந்தேன்னாக்கா என்ஜினியரிங் ஒன்று மெடிக்கல் காலேஜ் ஒன்றாக்கா இந்த காலத்தில் எங்கடா போகிறது? பல கோடி ரூபா வேணும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. தப்பிச்சேன். பிகாமுக்கே செலவு பண்ண முடியாத மாதிரி ஒரு இது காலேஜில் இடம் கிடச்சி சேர்த்து விட்டேன். தப்பிச்சான். அப்படி தான் தப்பு. இன்றைக்கி அவன் வந்து பிஸ்னஸில் பெருசாக வந்துருக்கான், நல்லா வந்துருக்கான். பிஸ்னஸ் தான் எங்கள் குடும்பத்திலேயே அவன் ஏஜ் குரூப்பில் பிஸ்னஸ் பண்ணுறது அவன் ஒருத்தர் தான் பண்ணிக்கிட்டு. அவன் எல்லாம் படிச்சுட்டு வேலையில் தான் இருக்கான். மார்வாடிஸ் வந்து தனியாக ஒரு இடத்தையே வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேச அது எல்லா ஊர்லேயும் உள்ளதுமா. இப்போது எங்கள் சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னட செட்டியாருக்கு தேவாங்க செட்டியார்கள் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் குகைன்னு பேர். தெலுங்கு பேசுகிற வைசியர்கள், அந்த நாயுடுகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் செவ்வாப்பேட்டைன்னு பேர். அங்கே போனீங்கன்னா தெலுங்கு ஃபுல்லாக பேசுவாங்க சேலம் டவுனில். மற்ற 2 இடத்துல தான் அந்த தமிழும் மலையாளமும் இருக்கும்.
அதான் நாவலர் அந்த காலத்தில் பேசும்போது தான் சொல்லுவார், திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு தான் சேலம் தான் யார். தொகை பகுதி வந்து கன்னடம், செவப்பட்ட பகுதி வந்து தெலுங்கு, மற்ற இடங்கள் வந்து தமிழ் மலையாளம். திராவிட நாடு இதுதான் திராவிட நாடு. அதனால தான் அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஏன்ப்பா இந்த இன்னொரு ஒரு பக்கத்து வீடு வந்து மராத்திக்காரர்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து கன்னடம் பேசுகிற இவங்க பிராமின்ஸ் இருந்தாங்க. நாங்கள் தமிழ், ஒரே தெருவில். அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களாம் பழகிட்டாங்க. இது நம்மக்கிட்ட இருந்தவங்க இதைத்தான் நம்ம சொல்கிறோம். வெறுப்பு அரசியலை உண்டாக்கிக்கிட்டு போகிறதில் அர்த்தம் இல்லை. செவ்வாப்பட்ட பகுதி பூரா அவங்க தான் இருப்பாங்க. அங்கே நாங்கள் போய் அந்த இடத்துக்குள்ளார ஒரு ஊட்டம் கட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பக்கத்துன்னு ஒன்று இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு போகிறோம். அப்படி தான் போய்ட்டு. இப்போ மார்வாடிஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்கனால எல்லா துறையிலும் வந்து இப்போ அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு செழிப்பாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை வருமா? அதான் நான் சொல்கிறேன், எங்கேயுமே நீங்கள் வந்து புத்திசாலியாக இருக்கணும் வந்து தோக்கடிக்கிறது கஷ்டம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 1000 திராவிடம் பேசலாம், தொழிற்சாலைகள் நம்மக்கிட்ட இருக்கணுமா? வேலை வாய்ப்பை கொடுக்குறவனா நம்ம மாறினாலோடய நம்ம இதில் முன்னேற முடியாது. நம்ம இன்றைக்கி வரணும் வந்து இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் இடஒதுக்கீட்டை வந்து வேறு எந்த மாநிலத்திலும் அந்த போராட்டம் நடக்குதா பார்த்தீங்களா? இடஒதுக்கீடுங்கிறது இந்த ஒரு ஊரில் தான், இந்த ஒரு மாநிலத்தான். என்னன்னா வேலை வாய்ப்பு, வேலை தேடுறவனாக இருக்கிறான், வேலை கொடுக்குறவனா இல்லை. வேலை கொடுக்குறவனா இருந்தும் இப்போ ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சு இப்படி தொழிலுக்கு போயிடுறான். வேலை வாய்ப்பு இதை இடஒதுக்கீடை பற்றி அவன் கவலைப்பட்டுக்கவே இல்லை. எவனா படிச்சுட்டு போங்கடான்னு போயிட்டான். கல்லூரிகள்லாம் வடநாட்டில் எங்கேம்மா இருக்குது? படிப்பே இங்கே தானே இருக்குது. வேலை தேடி அமெரிக்காவுக்கு போடுறவனா யார்? அங்கே போய் பார்த்தாக்கா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேயே நான் அங்கே இருக்கிறேன். நான் இருந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா பகுதியில் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து குஜராத்துக்கு பட்டேலுங்கிற பேரில் இருக்கவங்க தான் நிறைய பேர் பெரிய பெரிய இதாக தொழிலதிபர்களாக இருக்காங்க. அங்கேயும் அவங்க தான் தொழிலதிபர்களாக இருக்காங்க. அங்கே நம்ம ஆள் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்பளத்துக்கு வேலை பார்த்து. ஒருத்தன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடு என் சன் அங்கே அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்டு இல்லை. அங்கே அந்த கம்பெனியில் அவர் சிஇஓவாக இருக்கார். அந்த கம்பெனி அவரது இல்லை, அந்த கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். என்ன பிரயோஜனம்? அதே பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்திய வடநாட்டுக்காரன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கே வேலை பார்த்துக்கிட்டு தான். படிக்கிறதுனால அதை படிப்பை நான் தப்புன்னு சொல்ல வரல. படிப்பு உங்களுக்கு ஒரு ஆயுதம், அவ்வளோதான். தொழிலுக்கு நீங்கள் போகலை. தொழிலுக்கு போகிறதுனால தான் நீங்கள் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத தவிர இன்றைக்கி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன் வெளிநாட்டுக்கு போகிறீங்க? இங்கே பணக்காரன் இல்லையா? அவனுக்கு இப்போ சலுகைகளை கொடுத்து நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை, எவனும் வரமாட்டேங்கிறான். காசை வச்சுக்கிட்டு பத்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்கானே ஒழிய. நாம் வந்து நம்ம பிள்ளைகளை மாற்றி வளர்த்தணும். படி, எந்த அளவுக்கு படிக்கிறே படி. அதுக்கப்புறம் ஒரு தொழிலை தொடங்குற வழியை பார். நீ உன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு பாரு, எவனுக்கோ அடிமையாக நிற்காது. அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்தவே இல்லை. இன்றைக்கி வந்து நல்லா படி, வேலை கிடைக்கும். அந்த எண்ணம் மாறினாலுடைய வேலை கொடுப்பேன்னு மாற்றினாலுடைய நம்ம வந்து வடக்கத்துக்காரருக்கு பார்த்துட்டு போகிற ஆத்திரப்படுறதுலே இது பண்ணுறதுலே அர்த்தம். இந்த மார்வாடிஸ் அதிகமாக வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார், அது உண்மை? வட்டிக்கு அவனே காசு கொடுத்துட்றாம்மா, அவனே பேங்கர். அப்புறம் அவன் என்னத்துக்கு பேங்க்குக்கு போகிறான்? பேங்க்கில் வந்து 1000 ரூல் போடுறதுனால தான் இவன் பிழைக்கிறான். வரியும் கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுறாங்க. அவன் லீகலாகவே அவங்க என்ன, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பல விஷயங்கள் எவ்வளோ நடக்கும், வரி கட்டுறானா இல்லையாங்கிறதெல்லாம் இருக்குது. அது அவங்கள தான் கேட்கணும். அவங்க சாமர்த்தியமாக பண்ணுறாங்க. இப்போ பேங்க்குக்கு போனாக்கா வெளியில் இருக்கிற கிளார்க் கேட்குற 10,000 கேள்வி. மாடு வாங்கிறதுக்கு போகிறோன்னாக்கா வீடு வச்சுருக்கியாம்மா, பங்களா வச்சுருக்கியா, அது இருந்தால் நான் ஏன் மாடு வைக்கிறேன்? உள்ளே நுழையும் போதே ஒரு ஒரு தொழிலுக்கு நான் வந்து ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு போகிறோம்மா, நானும் என் நண்பரும் போகிறோம். இதை நான் சொல்கிறது ஒரு 15-20-30 வருஷத்துக்கு முன்னாடி. உள்ள நுழையிற இவரை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போகிறோம். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அந்த பொண்ணு கேட்குது, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். என்ன இது இந்த தொழில் செய்கிறதுக்கு லோனே வேணும் அப்படின்னு ஏதோ சில கேள்விகள்லாம் கேட்டுச்சு. கேட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சார். உள்ளேயே போகல, வாசல்லையே உள்ளேயே போகல, வாசல்லையே ரிஜெக்ட் ஆகி நாங்கள் ஓடி விட்டோம். அவ்வளோ வேகமாக பேங்க் சேவை.
உள்ளே போய் அந்த ஆஃபீஸரை பார்த்து நம்ம நேரத்தை வின் பண்ண வேண்டியது. வெளியிலேயே உனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு வெளியிலேயே ஆள் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கே போவேன்? மார்வாடிக்கிட்ட தான் போவேன். அவன் சில இதை பார்த்துட்றான், அவனுக்கு நல்லா தெரிஞ்சு கொடுப்பானா மாட்டான்னு தெரியும், கொடுத்துட்றான். அப்புறம் ஏன் பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணதனுடைய உபயோகம் என்ன? எத்தனை மக்களுக்கு நீங்கள் உபயோகரமாக இருந்தீங்க? எல்ஐசின்னு ஒன்று இருக்குதுமா, எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். எல்ஐசியால் என்ன பலன் இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்ஐசியில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தெரியுமில்ல? எதுவுமே செய்கிறது இல்லையே. அந்த அதிகாரிகள் எதுவுமே வெளியில் சொல்கிறது இல்லை. நீங்கள் போய் பாருங்கள், இந்த எல்ஐசி பில்டிங்கெல்லாம் போனீங்கன்னா தொழிற்சங்க கூட்டம் மதியம் 1 மணிக்கு, தொழிற்சங்க கூட்டம் ஒரு 2 மணிக்கு, இது தான் இருக்கும். மக்களுக்கு என்ன செய்கிறோங்கிறத நலத்திட்டங்களை பற்றி அந்த எல்ஐசி பில்டிங்கில் ஒன்றுமே இருக்காது. இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இந்த ஸ்கீமுக்கு இதெல்லாம் இந்த இவ்வளோ சலுகைகள் இருக்குது, உடனே அப்ளை பண்ணுங்கள், அது மேலே ஒரு செய்தி இருக்காது. நீங்கள் எல்ஐசிக்கு போங்க, நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு போங்க, எங்கேயுமே இதெல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. மக்களுக்கு என்ன செய்கிறோங்கிறது இருக்காது. அவங்க அந்த ஊழியர்கள் கூட்டம், அந்த பொது இது வேலை நிறுத்தம், இதை பற்றி தான் செய்திகள் இருக்கும்போது மக்களுக்கு இந்த வங்கியினாலேயோ இந்த எல்ஐசினாலேயோ என்ன இதுன்னு ஒரு தகவல் இருக்காது. ஒரு விவசாய ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள், இந்த விதைக்கு வந்து இவ்வளோ நாங்கள் இது கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம், இந்த இது உரத்தை போட்டிங்கன்னா இதுக்கு இவ்வளோ மானியம் கொடுக்குறோம், இந்த பயிர் பண்ணிங்கன்னா இதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது இருக்குதாங்க? போன உடனே கடுன்னு உட்காந்துக்கிட்டு எல்லாம் தெரியுப்பா அப்படிங்கிறவன் தானே இருக்கிறான். அந்த சிஸ்டம் மாறுறவரில் நம்ம உருப்பட முடியாது. இதெல்லாம் அரசாங்கத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. பம்பாயில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டுச்சு. எங்களுடைய கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்குது. கார்ப்பரேஷன் பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய ஹெல்த் ஆஃபீஸரை கூப்பிடுறோம், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் மினிஸ்டரை கூப்பிட்ருக்கோம். 2 பேர் சீஃப் கெஸ்ட்டாக வர்றாங்க. ஹெல்த் மினிஸ்டர் முன்னாடியே வந்து உட்காந்துருக்காரு, ஹெல்த் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணுறாரு. நம்ம ஊரில் நம்ம ஹெல்த் ஆஃபீஸர் நம்ம சட்டை பண்ணுவோம், அவன் தான் வரட்டுங்க நம்ம பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுறாரு இவர் மினிஸ்டர். ஹெல்த் ஆஃபீஸர் வர்றாரு, பல மடங்கு கீழே இருக்கிற ஆள் அவர். ஹெல்த் மினிஸ்டர் போய் கதவை திறந்து விட்றாரு. ஹெல்த் ஆஃபீஸர் ஆஃப்டர் ஆல் ஒரு கிளார்க் மாதிரி அவரை போய் மினிஸ்டர் கதவை திறந்து கூப்பிட்டு வர்றாரு. முதல்ல பேசுகிறவர் ஹெல்த் மினிஸ்டர் பேசுகிறாரு. பெரிய ஆளுங்க தான் நம்ம கடைசியாக பேசணும். ஹெல்த் மினிஸ்டர் பேசுகிறாரு. பேசும்போது நாங்கள் எங்கள் துறைக்கு வந்து இவ்வளோ பணம் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், கார்ப்பரேஷனுக்கு இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறோம், அவங்க வந்து வாங்கிக்கலன்னாரு. பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன் அதுக்காக நாங்கள் இவ்வளோ பணம் ஒதுக்கி அவங்க வாங்கலை, அதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி சொல்கிறோம், அவங்க வந்து வாங்கிட்டா நல்லாயிருக்குன்னாரு. ஹெல்த் ஆஃபீஸர் பதில் சொல்கிறாரு, இவர் கொடுத்தது இவ்வளோ காசு, ஒரு 100 கோடின்னு வச்சுங்களேன், 100 கோடி நாங்கள் ஏற்கனவே 400 கோடி செலவு பண்ணிகிட்ருக்கோம். இவர் கொடுக்குற 100 கோடிக்கு இவர் கிளார்க்கு முன்னாடி போய் மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு எதுக்கு எனக்கு அப்படின்னு. அப்புறம் தான் நாங்கள் விசாரிக்கிறோம், பாம்பே கார்ப்பரேஷனுடைய வருமானத்தில் 1/3 தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய வருமானம். அப்புறம் அவங்க எப்படி இவங்களை மதிப்பாங்க? பேங்க்கோ இந்த அரசாங்கமோ நீங்கள் செய்கிற உதவியை கேட்குறத விட இவங்க மார்வாடி நல்லபடியாக ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம வந்து போகல. அது எப்படி பாம்பே கார்ப்பரேஷனுக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கும் உள்ள இது அந்த அனுபவத்தில் நமக்கு தெரிஞ்சுது. இவங்க கார்ப்பரேஷனுக்கு போனால் சுலபமாக எனக்கு வேலை முடியுது. அரசாங்கத்துக்கு போனாக்கா பியூரோக்ரஸியை தாண்டி ஃபைலை தாண்டி போகிறதுக்குள்ள எனக்கு தாவு தீர்ந்து போகுது. அதான் அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற ஒரு 100 கோடிக்கு நான் 30 பேர்த்துக்கிட்ட போய் நிற்கணும். ஏற்கனவே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு 400 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் இல்லையான்னு கேட்டாரா? அந்த சீஃப்ஸ், எங்களுடைய சீஃப் அந்த ஊர் மகாராஷ்டிரா சீஃப் சொன்னார், ஆமாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தையே சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே தான் அரசாங்கத்தில் இருக்கிற அந்த வங்கிகள்லாம் மக்களுக்கு நல்ல சேவை செய்யுதுன்னாக்கா அங்கே நேராக போவாங்க. அவசரத்துக்கு நான் கேட்கும்போது ஒரு நகையை வச்சுக்கிட்டு இந்த காசை கொடுனாக்கா உடனே அவங்க தானே கொடுக்குறான். இதை போய் ஒரு பேங்க்கில் வச்சான்னா இது ஊனாகத்தானா, அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கியா, இது இப்போ இந்த அம்மா போன ஜென்மத்தில் வாங்கின நகைக்கெல்லாம் பில்லு கொடுறான்னு நிர்மலா மாதிரி ஆளுங்கிட்ட ஃபைனான்ஸுக்காக மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் அனுபவித்தான். சரி, அவங்க வந்து இவ்வளோ வட்டிக்கு விடுறாங்க, ஆனால் அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்ததா நம்ம என்றைக்குமே பார்த்ததே இல்லையா? நிறைய குடம் தெளும்பாதுங்கிறது அதுக்கு தான் பேர். நம்ம மாதிரி காலி குடம் தான் ஓவராக ஆட்டம் போட்டுருக்கோம். நல்ல பெரிய கோடிச்சோரம் காட்டிக்க மாட்டான், சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு நான் 10 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுட்ருக்கான் பாருங்க, இவன் போடுற அட்டகாசம் தான் ஜாஸ்தி. அது எல்லாத்துக்கும் உள்ளது. ரத்தன் டாட்டா இருந்தார், இருக்கிறது தெரிஞ்சதா? இந்த புது பணக்காரங்க அம்பானி அதானி போடுற ஆட்டமாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, பரம்பரை பணக்காரங்க. எவ்வளோ அமைதியாக இருக்கா?
திடீர்னு பணக்காரன் இவன் போடுற ஆட்டத்துக்கு கல்யாணத்துக்கு பூலோகத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் வர வைக்கிறானுங்க. என்னத்துக்கு? டாட்டா வீட்டு கல்யாணத்துக்கு யாரும் அவங்க கூப்பிட்ருக்காங்களா? அவங்க பிர்லா வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. நேற்று முளைச்ச பணக்காரன் தான் பெரிய பணக்காரன் காட்டிக்கிறதுக்கு அதை அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லாம் சில நடிகைகள்லாம் போயிட்டு வந்தால் நல்லா காசுன்றாங்க. பணம் இல்லாமல் இப்படி கூட்டம் சேர்த்துறாங்க. அந்த குடும்பத்துக்கு இந்த நடிகர்களுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது திடீர் பணக்காரன்லாம் தான் பெரிய பணக்காரன் காட்டுறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க. கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட காசு இருக்கும், நாங்கள் உஷாராயிட்டோம்னா ராஜஸ்தானுக்கு ஓடிடும் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து மார்வாடிஸ் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். நன்றி சார்.